இப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் அவர்கள் பணத்தையோ பொருளையோ தங்கத்தையோ அவர்கள் மதிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் ஞானத்தை தான் மதித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த உடம்புக்குள்ளே உத்தமனை காண வேண்டும் என்பதுதான். அதை தான் இந்த ஔவையாரும் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்க? நீ வந்த வேலையை விட்டுட்டு பாக்கி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. சரி, திருமணங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை. சரி, பண்ணிக்கிட்ட 2 குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்தது யோக மார்க்கத்தில் ஈடுபட வேண்டியதானே. எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பேராசைப்படாமல் யோகத்தில் அதிகமாக நீ ஈடுபட வேண்டியதானே. இப்படிலாம் ஈடுபடாமல் உலகம் சார்ந்து என்ன பண்ணுறக்க, பேராசையின் வழியில் இந்த உலக அனாச்சாரங்கள் வழியில் நீ போய் அதிலே லயிச்சு கிடக்கிற. அதை மாதிரி கிடக்கிறதுக்காக நீ வரல. உன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு உணவு இது மட்டும்தான் நமக்கு அத்தியாவசிய தேவை. அதுக்காக தான் நம்ம பாடுபடணும். அப்போ உணவுக்கு மட்டும் பாடுபட்டுட்டு அதுக்கப்புறம் யோகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். நீ வந்ததோட நோக்கம் என்ன? பிறவி பெருங்கடலை நீந்துவதற்காக தான் இங்கே வந்த. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை மகான் தன்மைக்கு கொண்டு போவதற்காக தான் வந்திருக்க. இப்போ மனித நிலையிலேருந்து எந்த நிலைக்கு மாறணும் நம்ம? அதுக்கு அடுத்த நிலை தேவநிலை. இந்த கடவுள் தன்மையை உணரணும். அதற்காக தான் நீ வந்திருக்க. ஆனால் அதை விட்டுட்டு நீ இந்த மனித கூட்டம் பாக்கி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 800 கோடி மக்கள் தொகை இருக்குது இந்த உலகத்தில். இந்த 800 கோடி பேரும் எதுக்கு பிறந்திருக்கான் அப்படின்னால், இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி முக்தி அடைவதற்காக தான் பிறந்தான். ஆனால் தான் வந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத இந்த உலக மாயையில் சிக்கிக்கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது தான் இங்கு உண்மையாக இருக்குது. இதற்கு நடுவில் இந்த கர்மாவோட அடிப்படையில் இந்த மாயைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் அந்த ஔவையார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூர்வ மத்தியத்திற்கு மேலே இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னால், அங்கே தான் கடவுள் இருக்கார். அங்கே தான் உருப்பொருள் இருக்குது. அது புகையால் சூழப்பட்டிருக்கு. அந்த கரும்புகையால் சூழப்பட்டிருக்கு. அந்த கரும்புகையால் சூழப்பட்டிருப்பதை நீ என்ன செய்யணும்? அந்த கரும்புகையை நீ போக்குறதுக்கான வழியை பார்க்கணும். இப்படி மொட்டையாக நம்மள்கிட்ட இந்த ஔவையார் சொன்னாங்கன்னா, இந்த சித்த வித்தியார்த்தி அல்லாத மனிதர்கள், யோக மார்க்கத்தில் ஈடுபடுவர்கள், பல்வேறு இந்த உலகத்தில் இருக்கும் யோக மார்க்கம், மூச்சு பயிற்சி, தன்னை பெரிய மகான் என்று சொல்லி கொண்டிருக்கும் இந்த ட்ரஸ்டிகள் எல்லாம் போய் இவங்க பயிற்சி கற்றுக்கிறாங்க இல்லையா. இந்த ஔவையாரோட இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? கரும்புகையால் சூழ்ந்திருக்கு, இதை எப்படி போக்குவது அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த இருளை நீக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இருள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருளை எப்படி நீக்கணும்? வெளிச்சத்தை வச்சு நீக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவாங்க. அப்போ அந்த கரும்புகையால் சூழ்ந்து இருக்கு அப்படின்னு சொன்ன இந்த ஔவையார் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. இந்த ஜீவன் எப்படி இருக்குது அப்படின்னால், இங்கே பேரொளியாக இருக்குது, ஒரு கனலாக இருக்குது. ஒரு நெருப்பு துண்டு இருக்குன்னா, அந்த நெருப்பு துண்டை ஊதாமல் அப்படியே வச்சுட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது மேலே சாம்பல் படிஞ்சிடும். சாம்பல் படிஞ்சு அந்த நெருப்பு உள்ளார இருக்கும், மேலே சாம்பல் படிஞ்சு அந்த சாம்பலாக தான் தெரியும். அதை தான் ஔவையார் என்ன சொல்கிறாங்க? கரும்புகை சூழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளை நிற சாம்பலை கரும்புகை சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கனல் எங்கே இருக்குன்னா புருவ மத்தியத்தில் இருக்குது. அந்த கனலை நீங்கள் ஊதுனா தான் அந்த வெள்ளை, அந்த மேலே படிஞ்சிருக்கிற அந்த சாம்பல் எல்லாம் பறந்து ஓடும். அந்த வெள்ளை சாம்பல்லாம் பறந்து ஓடி அங்கே அந்த கனல் இருக்கு இல்லையா, அது பிரகாஷ்